டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் பேனர் டிசைன் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவில் திருவிழா, கல்யாணம் இதுக்கெல்லாம் ஃப்ளெக்ஸ் பிரிண்ட்டுங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆயிடுச்சு. அதனால் கடைக்கு போய் நீங்கள் நேரத்தை டிசைன் பண்ணுறதுக்குன்னு வேஸ்ட் ஆக்காமல் லேப்டாப் வச்சுருக்க குழந்தைங்க வீட்டிலேயே இதை டிசைன் பண்ணி பென்ட்ரைவில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா உங்களுக்கு நேரம் மிச்சம், உங்கள் இஷ்டத்துக்கும் ரெடி ஆயிரும். அதுக்கு ஃபோனை முதல்ல ரொட்டேட் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி நியூ ஃபைலில் கிளிக் பண்ணி என்ன சைஸுக்கு பேனர் வேணுமோ அதை பேக்ரவுண்டு செட் பண்ணிக்கிட்டு, ஓரத்தில் லேயர்னு இருக்கு இல்லையா, விண்டோவில் ஒரு லேயர் தான் இப்போது பேக்ரவுண்டு, அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அந்த எடிட் விண்டோ வந்துருச்சு. இதுக்குள்ளார கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஐக்கான் அழுத்துறோம். ஏன் அப்படின்னா இதில் மல்டி கலர் கொடுக்க முடியும். பேக்ரவுண்டில் ஒரு கலர் இல்லாமல் எத்தனை கலர் வேணாலும் கொடுக்கலாம். இதில் லைட் ப்ளூ ஒன்று, டார்க் ப்ளூ ஒன்று, இந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு போகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் இஷ்டம், எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம். அடுத்தது அதுலேயே டெக்ஸ்சர் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் கிரைன்ஸ் சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக வரும், இலை மாதிரி டிசைன் வரும், டைல்ஸ் மாதிரி வரும். இது எல்லாமே எவ்வளோ சைஸ் வேணுமோ உங்களுக்கு, பெருசோ சின்னதோ இல்லை டெப்த்து எவ்வளோ வேணுமோ இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லேயர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும், ஒரே ஒரு பேக்ரவுண்டு தான் இருக்குது. அதுக்கு நம்ம கலர் கொடுத்துட்டோம். ஆனால் இதுக்கு படம் வேணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஓமாந்தூர் அன்னகாமாட்சி அம்மன் கோயில் கோபுரம் இருக்குது இல்லையா, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதில் ஃபோட்டோ ரெக்டாங்கிளாக இருக்குது, நம்மளுக்கு கோபுரம் மட்டும்தான் தேவை, ஒயிட்டு தேவையில்லை. அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஜிக் வேண்டுன்னு டூல் இருக்கு இல்லையா, இது சிங்கிள் கலராக பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான். மேஜிக் வேண்டை கிளிக் பண்ணி தேவையில்லாத ஒயிட்டில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒயிட்லாம் செலக்ட் ஆயிரும். இப்போ ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஐ அதை அழுத்துனீங்கன்னா கோபுரம் மட்டும் செலக்ட் ஆயிரும். கோபுரம் செலக்ட் ஆயிடுச்சா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிருச்சு. இதை நேராக அடுத்தது ஏற்கனவே பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, அங்கே போய் கண்ட்ரோல் வி அழுத்துனீங்கன்னா அந்த கோபுரம் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த கோபுரத்தை லெஃப்ட்டு ரைட்டு அப் அண்ட் டவுனு சின்னது பெருசு எப்படி வேணாலும் ஆக்கிக்கலாம். மவுஸை வச்சு இழுத்திங்கன்னாவே போதும் அந்த கோபுரத்தை. இப்போ லேயர் கவனிங்க, 2 லேயர் இருக்குது ஓரத்தில். இப்போ கண்ட்ரோல் டி அழுத்துனீங்கன்னா சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். இப்போ கோபுரம் வச்சாச்சு. எனக்கு இன்னொரு படம் வேணும். இந்த பையன் படம் இருக்குது, இந்த பையன் படம் மட்டும் வேணும். ஆனால் பேக்ரவுண்டு அது மாதிரி மேஜிக் வாண்டை கிளிக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நிறையா பின்னாடி மரம்லாம் இருக்குது, சிங்கிள் கலர் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பென் மாதிரி டூல் இருக்கு இல்லையா, பென் டூலை எடுத்து இந்த பையனை சுற்றி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு அப்புறம் கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா அந்த பையன் மட்டும் செலக்ட் ஆயிரும். லேசோன்னு ஒரு டூல் இருக்குது, அது அப்புறம் ஈஸியாக அது இருக்கும். ஆனால் கொஞ்சம் அது கற்றுக்கணும், அதை நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ பென் டூலை வச்சு கட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபெதர்னு ஒரு டூல் இருக்குது, அதான் கத்திரிக்கோலில் வெட்டின மாதிரி இல்லாமல் நிஜமாலுமே படம் ஒரிஜினல் படமாக வந்துடும். இப்போ பேக்ரவுண்டில் கண்ட்ரோல் வி கொடுத்தோன்னே வந்துருச்சு. இதை கண்ட்ரோல் டி கொடுத்து கார்னரில் பிடிச்சி மவுஸில் இழுத்து சின்னதாக்கிக்கிட்டோம், இந்த கார்னரில் வச்சுக்கிட்டோம். இந்த கோயிலை கிளிக் பண்ணிக்கிறோம். அதை என்ன செய்கிறோம், கொஞ்சம் ஓரமாக நவுத்திக்கிறோம். இப்போ பேக்ரவுண்டில் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த கோயிலுக்கு சுற்றி ஒரு க்ளோ இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். திரும்பியும் என்ன பண்ணுறோம், இப்போ பாருங்கள் 3 லேயர் வந்துருச்சு. பேக்ரவுண்டு, கோயில், பையன். இப்போ என்ன, கோயில் லேயரை கிளிக் பண்ணிக்கிறோம், டபுள் கிளிக்கு. இதில் என்ன பண்ணுறோம், அவுட்டர் க்ளோ அப்படின்னு என்ன இருக்குது, ஒரு ஐக்கான் இருக்குது. அதை தொட்டிங்க அப்படின்னா அந்த கோயிலை சுற்றி ஒளி இருக்கிற மாதிரி ஒயிட் கலரு அங்கே செலக்ட் ஆகிருக்கிறதுனால ஒயிட் கலரில் ஒளி இருக்குது. அடுத்தது இந்த பையனுக்கும் அதே மாதிரியே செய்யணுமா, டபுள் கிளிக் பண்ணி தேவையில்ல. கோயிலில் நீங்கள் பண்ணலையே அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல்னு கொடுத்துட்டு இந்த பையன் லேயரை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த எஃபெக்ட் இந்த பையனுக்கும் வந்துருச்சு. இப்போ திருவிழா வாங்கன்னு டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ண போகலன்னு, டைப் பண்ணுறதுக்கு தெரியலன்னா கவலைப்பட வேணாம். கேரக்டர் மேப்புன்னு எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இருக்குது. அந்த கேரக்டர் மேப்பில் நீங்கள் கீபோர்டை மவுஸை வச்சு கூட கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ திருவிழா வாங்கன்னு டைப் பண்ணி டீன்னு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, டீயை அழுத்தி உள்ளார அந்த பேக்ரவுண்டில் அழுத்தி கண்ட்ரோல் வி அழுத்துனீங்கன்னா அந்த எழுத்து இங்கே வந்துடும். திருவிழா தனியாகவும் வாங்க தனியாகவும் பிரிச்சுட்டேன். எப்படி எப்படின்னா, திருவிழாவுக்கு அப்புறம் வாங்க மவுஸில் கிளிக் பண்ணி இழுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸு திரும்பி தள்ளி போய் இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்துட்டேன். வாங்க தனியாக வந்துருச்சு, திருவிழா தனியாக வந்துருச்சு. இப்போ ரெண்டுக்கும் தனித்தனியாக கலர் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எழுத்து எவ்வளோ பெருசாக இருக்கணும், இப்போ திருவிழாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது சின்னதாக இருக்குது. இதே மாதிரி தான் பழைய மாதிரியே கண்ட்ரோலையும் டீயையும் ப்ரெஸ் பண்ணுறோம். கார்னரில் அது மவுஸை பிடிச்சி இழுக்கிறோம். உடனே திருவிழாங்கிற எழுத்து பெருசாகிருச்சு, வேணுங்கிற அளவுக்கு வச்சாச்சு. இப்போ அதே போல் வாங்க செலக்ட் பண்ணுறோம். திரும்பி அதே மவுஸை அந்த மூலையில் பிடிச்சி கண்ட்ரோல் டீ கொடுத்து இழுக்கிறோம். இப்போ வாங்கங்கிறதும் நம்மளுக்கு தேவையான அளவு பெருசாகிடுச்சு.
இன்னுமே என்ன செய்ய போகிறோம், கலர் கொடுக்க போகிறோம். கலர் கொடுக்கறதுக்கு திருப்பியும் ஃபஸ்ட்டில் இருந்தே தான் திருப்பி அதே ஸ்டெப்பு தான் செய்ய போகிறோம். லேயருக்கு போயிட்டோம், திருவிழாங்கிற லேயரில் கிளிக் பண்ணிக்கிட்டோம், வாங்கங்கிற லேயரை இப்போ கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே இருந்த கலர் அதில் வந்து காமிக்குது ஒரு தடவை. இப்போ திருவிழாங்கிற லேயரை கிளிக் பண்ணிக்குவோம். இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதோட பேர் அப்படியே இருக்கும். அதில் திருவிழாங்கிற லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கலர் கொடுக்க போகிறோம். கிரேடியன்ட் ஓவர்லே கொடுக்க போகிறோம். மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் உள்ளே இருக்குது. உங்களுக்கு எத்தனை லட்சம் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பிங்க்கும் டார்க்கு ரெட், அதாவது ப்ரௌன் மாதிரி இருக்கிற மாதிரி 2 கலரு திருவிழா அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ப்ளூவில் பளிச்சுன்னு தெரியுதா அப்படின்னா, கம்ப்யூட்டரில் பளிச்சுன்னு தெரியும், ஆனால் ஃப்ளெக்ஸில் பளிச்சுன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுறோம், அதுக்கு மெலிசா ஒயிட் கலர் அவுட்லைன் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரோக்குன்னு ஒரு அவுட்லைனு கொடுக்கறதுக்கு டூல் இருக்குது. ஸ்ட்ரோக்கை இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணோன்னே வெள்ளை கலர் என்ன கலர் அதில் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரு ஸ்ட்ரோக்கில் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ட்ரோக்கில் நீங்கள் வேறு கலர் இருந்துச்சுன்னா கூட ஒயிட்டாக அதில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லாம் மவுஸில் கிளிக் பண்ணுறது தான். இப்போ வெள்ளை கலர் அவுட்லைன் வந்துருச்சு. திருவிழாங்கிறது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இன்னும் பளிச்சுன்னு தெரியறதுக்கு ட்ராப் ஷேடோன்னு கொடுத்துட்டோம். அது நிழல் உழுவுது. பிவில் அண்ட் எம்போஸ் அப்படின்ட்டு இருக்குது. அந்த எம்போஸ் ஆகிற மாதிரி பல்ஜ் ஆகிற மாதிரி எழுத்து டிசைனும் அதே கொடுத்துரும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த விண்டோவில் இருக்க ஓகேவா நீங்கள் கரெக்டாக மறந்துடாமல் கிளிக் பண்ணிடணும். இப்போ திருவிழா கலர் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்கங்கிற லேயருக்கு வந்துட்டோம். ரைட் சைடு கார்னரில் பார்த்துங்க எது செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. வாங்கவை கிளிக் பண்ணி இதில் கலர் ஓவர்லே மட்டும்தான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா சிங்கிள் கலர் தான் கொடுக்க போகிறோம். இதில் எல்லோ கலர் கொடுத்து பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. சும்மா மாற்றி காமிக்கிறேன். லைட் க்ரீன் கொடுத்தேன். இதுவும் நல்லா இல்லை. அதுக்கும் இதுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இல்லை. இப்போ லெமன் எல்லோ கொடுக்குறேன். இதுவும் சுமாராக தான் இருக்குது. ஆனால் இதையும் பளிச்சுன்னு தெரிய வைக்கிறதுக்கு ஸ்ட்ரோக்கு கொடுத்துட்டு வெள்ளை இல்லாமல் கருப்பில் ஸ்ட்ரோக்கு கொடுத்தோம்னா வாங்க இப்போ பளிச்சுன்னு தெரியுது. இப்போ இது முடிஞ்சிருச்சு. திருப்பியும் இதுக்கு ஒரு ஷேடோ கொடுக்குறோம். எல்லாமே இந்த விண்டோவில் இருக்குது. திரும்பி 5 லேயர் இருந்துச்சுன்னா 5க்குமே திருப்பி தான் செய்கிறோம். இப்போ ஆல்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு வாங்க மேலே மவுஸை வச்சுக்கிட்டு வாங்க அப்படியே இழுத்திங்கன்னா இன்னொரு காப்பி வாங்கங்கிறது இன்னொரு காப்பி உங்களுக்கு கிடைக்கும். திருப்பி வந்த காப்பியிலேருந்து திருப்பியும் அழுத்திக்கிட்டு மவுஸை இழுத்திங்கன்னா வாங்கன்னு இன்னொன்று கிடைக்கும். இப்போ ஈஸியாக முடிஞ்சு போச்சு. திருவிழா வாங்க 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 அப்படின்னு இருக்கா ஈஸியாக. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஃப்ளெக்ஸு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம், பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பாக இன்னொரு டிசைனை பற்றி நம்ம பார்ப்போம். உங்கள் ஓவிய ஆசிரியர் ரமணன், அரசு மேல்நிலைப்பள்ளி, ஓமாந்தூர், திருச்சி மாவட்டம்.